ශ්‍රී ලංකාවේ පළාත් අතරින් වඩාත් කතාබහට ලක් වූ පළාත උතුරු පළාතයි. වරින් වර ඇති වූ අර්බුද හේතුවෙන් ඒ ජනයාගේ සියලු සමාජීය මෙන්ම භෞතික වටිනාකම් අහිමි වෙමින් ව්‍යාකූලව අරාජික තත්වයක පැවතුණා. 83න් පසුව පැවති ත්‍රස්තවාදී වාතාවරණය මේ තත්වය වඩාත් තීව්‍ර කළා. ළමුන්ගේ අධ්‍යාපනය කඩාකප්පල් වුණා. ඔවුන් යුද්ධයට යොමු වුණා. මහා මාර්ග, රෝහල්, ආගමික ස්ථාන, ගොවිබිම් වෙනසී ගියා. උන් හිටි තැන් පවා අහිමි වූ ජනතාව අන්ත අසරණව පසු වුණා. ඔවුන්ගේ ජීවත්වීමේ නිදහස පවා අහිමි වුණා. මෙසේ පීඩනයට ලක්වෙමින් තිබූ උතුරු ජනජීවිතය ජනාධිපති මහින්ද රාජපක්ෂ මැතිතුන්ගේ රජය යටතේ දියත් කළ මානුෂීය මෙහෙයුම මගින් ගලවාගෙන යලි නගා සිටුවීමට කටයුතු කළා. කැඩී බිඳී ගිය මංමාවත්, රෝහල්, ආගමික ස්ථාන, නිවාස හා පොදු පහසුකම් දැන් ඉදිකොට අවසන්. ඒ කාලාන්තරයක් පැවති බෙදුම්වාදී යුද තත්ත්වය අවසානයේ වේගවත්ම විශ්මිත සංවර්ධනයක් අත්පත් කරගත් සුවිශේෂී රාජ්‍යයක් ලෙස ශ්‍රී ලංකාවේ නම ලෝක ඉතිහාසයේ සටහන් කරමින් සෑම ගමකම පාසලක් ඉදි වෙලා අවි වෙනුවට පොත්පෑන් තුරුළු කරගෙන පාසල් යන අනාගත පරපුරත් දිවාරෑ නොබලා මහන්සි වී වැඩ කරන නිදහසේ සිතන පතන වැඩිහිටි පරපුරත් දැන් ගෞරවාන්විත සාමී ඵල භුක්ති විඳිනවා. ඔවුන්ට දැන් අනාගතය ගැන යහපත් බලාපොරොත්තු තියෙනවා. ඔවුන් වසර 30කට පසුව නිදහසේ හුස්ම ගනිමින් සිටිනවා. එම නිදහස් හුස්ම පුද මගින් පණ ගැනෙන සියලු හදවත් සිහින් හඬින් එක් පොදු යමක් පවසනවා. ඒ මේ නිදහස උරුම කර දුන්නේ මහින්ද චින්තන ඉදිරි දැක්මට අනුව වත්මන් රජයේ බව ඉතිහාසයේ රන් අකුරින් ලියවෙන බවයි. வடமாகாணத்தில் காலத்துக்கு காலம் ஏற்பட்ட பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக அம்மாகாண பொதுமக்கள் சகல சமூக மற்றும் பௌதீக பெறுமதிகளை இழந்ததனால் நெருக்கடிகள் நிறைந்த நிலைக்கு தள்ளப்பட்டனர். 83க்கு பிறகு இடம்பெற்ற பயங்கரவாத நடவடிக்கைகள் இந்த நிலையை மேலும் மோசமடைய செய்தது. பிள்ளைகளின் கல்வி சின்னா பின்னமாகியது. அவர்கள் யுத்தம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டார்கள். பிரதான பாதைகள், மதஸ்தலங்கள், விவசாய நிலங்கள் அளிக்கப்பட்டன. வாழ்விடங்களை கூட இழந்த அவர்கள் நிற்கதியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர். அவர்கள் வாழ்வதற்கான சுதந்திரத்தையும் இழந்தனர். இவ்வாறு நெருக்கடிக்குள்ளாகிய வடமாகாண மக்களின் வாழ்க்கையை மனிதாபிமான நடவடிக்கைகளூடாக மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு அதிமேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் அரசாங்கம் சகல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. உடைந்து சிதைந்து போன பாதைகள், வைத்தியசாலைகள், மதஸ்தலங்கள், வீடுகள் மற்றும் ஏனைய புது அடிப்படை வசதிகள் தற்போது மீளமைக்கப்பட்டுள்ளன. ஒரு காலத்தில் இருந்து வந்த பயங்கரமான யுத்தம் முடிந்தது. இறுதியில் வேகமான அபிவிருத்தியை உண்டாக்கி விசேடமானதொரு பிராந்தியமாக இலங்கையின் நாமத்தை உலக வரலாற்றில் பதிவு செய்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாடசாலை உருவாகியுள்ளது. ஆயுதத்திற்கு பதிலாக புத்தகம் சுமந்து கொண்டு பாடசாலை செல்லும் எதிர்கால சந்ததியினரை காணக்கூடியதாக உள்ளது. இரவு பகல் பாராது கஷ்டப்பட்டு உழைக்கும், சுதந்திரமாக சிந்திக்கும் வயது வந்த வர்க்கத்தினர் தற்பொழுது கௌரவமாக சமாதானத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றனர். தற்போது அவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிறந்த எதிர்பார்ப்புகள் உள்ளன. நம்பகத்தன்மையோடு கூறுவதாக இருந்தால் 30 வருடங்களுக்கு பிறகு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடியவர்களாக உள்ளனர். இந்த சுதந்திர காற்றை அனுபவிக்கும் சகல இதயங்களும் ஒருமித்த குரலில் ஒன்றை கூறுகின்றார்கள். அது இந்த சுதந்திர காற்றின் நிரந்தர உரிமைக்கு சொந்தக்காரர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் அரசாங்கம் என்பதாகும்.